நிலவுகிறது. இந்த சம்பவத்திற்கான முக்கியமான காரணம் குறித்தும் அதே போல எந்த மாதிரியான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, யார் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, காவல்துறை விசாரணை எவ்வாறு நடைபெறுகிறது உள்ளிட்டவைகள் குறித்து செய்தியாளர்களும் தமிழக டிஜிபி விளக்கம் அளிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக டிஜிபி ஏற்கனவே காவல்துறையுடைய பாதுகாப்பு என்று பார்க்கும்போது திருச்சி மற்றும் கோவை மண்டலத்தில் இருக்கக்கூடிய காவலர்கள் அனைவருமே தற்பொழுது அதிக எண்ணிக்கையில கரூர் உள்ளிட்ட இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் கூடுதல் எஸ்பிகள் அந்த சம்பவ இடத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அரியலூர், திண்டுக்கல், நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து எஸ்பிகளும், ஈரோடு மாவட்டத்திலிருந்து எஸ்பியும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார். கூடுதல் டிஜிபி டேவிட்சன் ஆசீர்வாதம் இங்கிருந்து நேரடியாக சம்பவ இடத்துக்கு விரைந்திருக்கிறார். ஐஜி சம்பவ இடத்தில் இருக்கிறார். இன்னும் பொறுப்பு டிஜிபியும் இந்த செய்தியாளர் சந்திப்புக்கு பிறகு சம்பவ இடத்துக்கு செல்ல இருக்கிறார். உரிய விசாரணை காவல்துறை நடத்தி வரக்கூடிய நிலையில தமிழக அரசு ஏற்கனவே ஒரு நபர் ஆணையத்தை விசாரணைக்கு அமைத்திருக்கக்கூடிய நிலையில இந்த சம்பவம் குறித்து காவல்துறை விளக்கமாக தமிழக டிஜிபி விளக்கம் அளிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பாலா. நன்றி கோகுல். தற்போதைய தகவல்களுக்கு மேலதிக விவரங்களுக்கு மீண்டும் இணையலாம். கரூரில் நடைபெற்ற துயர சம்பவம் தொடர்பாக மத்திய அரசு, உள்துறை அமைச்சகம் மாநில அரசிடம் அது தொடர்பான அறிக்கையும் கேட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இது தொடர்பாக விசாரணை நடத்துவதற்காக ஓய்வு பெற்ற நீதியரசர் அருணா ஜெகதீசன் தலைமையில் தனிநபர் ஆணையத்தையும் அமைத்து முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார். இந்நிலையில் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையின் தலைவர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனியரசு தாவேக தலைவர் விஜயை கைது செய்ய வேண்டும், அப்பாவி மக்களின் உயிரிழப்புக்கு காரணமான அவரை வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டும் என்கிற தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். அதே நேரத்தில் கரூர் மாவட்ட நிர்வாகம் என்பது இது தொடர்பான ஒரு ஏற்பாடுகள், குறிப்பாக சிகிச்சை பெற்று வருபவர்கள், உயிரிழந்தவர்கள் தொடர்பான பாதிக்கப்பட்டவர்களின் விவரங்களை அறிவதற்கான தொலைபேசி எண் மற்றும் வாட்ஸ்அப் எண்களை வெளியிட்டிருக்கிறது. அந்த எண்களின் மூலமாக தொடர்பு கொண்டு பாதிக்கப்பட்டவர்களினுடைய விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் என்ற தகவலும் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் இன்று நள்ளிரவு 1 மணிக்கு தனி விமானம் மூலமாக புறப்பட இருக்கிறார் முதலமைச்சர். திருச்சி விமான நிலையம் சென்று அங்கிருந்து கரூருக்கு சென்று பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வரக்கூடியவர்களை நேரில் சந்திக்க இருக்கிறார். அதே நேரத்தில் உயிரிழந்தவர்கள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நிவாரண உதவிகளும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்நிலையில் திருச்சி விமான நிலையம் கரூரிலிருந்து தன்னுடைய பரப்புரை பயணத்தை முடித்துக் கொண்டு திருச்சி விமான நிலையம் வந்து அங்கிருந்து தனி விமானம் மூலமாக சென்னை வந்த தாவேக தலைவர் திருச்சி விமான நிலையம் மற்றும் சென்னை விமான நிலையம் ஆகிய 2 இடங்களிலும் செய்தியாளர்களை சந்திக்க மறுத்துவிட்டார். அந்த நிலையில் தற்போது அவர் நீலாங்கரை இல்லத்திற்கும் திரும்பி இருக்கிறார். நீலாங்கரை இல்லத்தில் அவருடைய இல்லத்திற்கு காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவர் இல்லத்தை வந்து அடைந்திருக்கிறார். இந்நிலையில் பலி எண்ணிக்கை என்பது மேலும் உயரக்கூடும் என்கிற ஒரு அச்சத்தையும் அங்கிருக்கக்கூடிய நம்முடைய கள செய்தியாளர்கள் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுவரை 38 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது தீவிர சிகிச்சை கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் அமராவதி தனியார் மருத்துவமனை உள்ளிட்டவற்றில் 50க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வரக்கூடிய நிலையில் அந்த பலி எண்ணிக்கை மேலும் உயரக்கூடும் என்கிற ஒரு அச்சத்தையும் வெளிப்படுத்துகிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் ரகுவரன். தற்போதைய சூழல் என்பது என்னவாக இருக்கிறது? மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களினுடைய நிலை என்னவா இருக்கு? 60 பேர் வரை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில தற்போது 38 பேர் வரை உயிரிழந்திருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. பலி எண்ணிக்கை அதிகரித்து இருப்பது அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. பிரச்சாரம் என்று கூடியவர்கள், நண்பர்களுடன் வந்தவர்கள் தற்போது இப்படி ஒரு சோக நிகழ்வுக்கு ஆளாகி இருக்கக்கூடிய இந்த பகுதியில பாத்தீங்கன்னா மருத்துவமனை முழுவதுமாகவே அவர்களுடைய உறவினர்கள் வந்து ரொம்பவும் சோகமாக இருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடிகிறது. இங்க மருத்துவமனை முழுவதுமாவே பாத்தீங்கன்னா உறவினர்கள், ஏன்னா அடையாளம் தெரியாம இருக்கக்கூடிய உறவினர்கள், அவங்களுடைய உடல்கள் எங்க இருக்கிறது, எந்த இடத்தை எப்படி அணுகிறது, யாரு எங்க இருக்காங்க அப்படின்னு தெரியாம அவங்க எல்லாம் அங்க தேடிக்கொண்டிருப்பதையும் நம்ம பார்க்க முடிகிறது. ரகுவரன், அதே நேரத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்பான விவரங்களை பெறுவதற்காக கரூர் மாவட்ட நிர்வாகம் தொலைபேசி எண்கள், வாட்ஸ்அப் எண்கள் உள்ளிட்டவற்றை அறிவித்திருக்கிறது. அதன் மூலமாகவும் தற்போது உறவினர்கள் விவரங்களை பெற்று வருகிறார்களா?
குறிப்பாக பாத்தீங்கன்னா 38 பேர் வரை தற்போது உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில 60க்கும் மேற்பட்டோர் தற்போது பல்வேறு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க. குறிப்பாக இந்த யார் யார் எங்கெங்க இடத்துல இருக்கிறாங்க, அவங்களுடைய உறவினர்கள்லாம் எங்க சிகிச்சை பெற்று இருக்கிறாங்க என்பதை அறிந்து கொள்வதற்கான இங்க ஒரு தற்காலிகமான இந்த ஒரு மையமானது சொல்லப்பட்டிருக்கிறது. வருவாய்த்துறை அதிகாரிகள் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக இந்த ஏற்பாடானது செய்யப்பட்டிருக்கிறது. யாரும் உறவினர்கள் வந்தா இந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மையத்திற்கு வந்து அவர்கள் உறவினருடைய விவரங்களை கேட்டறிந்தா அவர்களுடைய விவரங்கள் சொல்வதற்கான தயார் நிலையில வைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் உயிரிழந்தவர்களுடைய உடல்கள் பாத்தீங்கன்னா இங்க மார்ச்சரியில வைக்கப்பட்டு இருக்கு. அவங்க யாரும் அடையாளம் தெரியாதவர்கள் அடையாளம் காண்பதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு இருக்கிறது. குறிப்பாக 2 அமைச்சர்கள் தற்போது இந்த பகுதிக்கு வந்திருக்கிறாங்க. என்னென்ன மருத்துவ உதவிகள் தேவைப்படுகிறது, எங்கெங்க இருந்து மருத்துவ குழுக்களை மாற்ற வேண்டும் என்பது தொடர்பான அந்த நடவடிக்கைகளை அவர்கள் வந்து மேற்கொண்டு கொண்டு இருக்கிறார்கள். குறிப்பாக முதலமைச்சர் அவர்கள் இன்று இரவே இங்கு வந்து பார்வையிடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதன் காரணமாக அந்த ஏன்னா அவ்வளவு பாதிப்பானது அவ்வளவு தீவிரமாக ஏற்பட்டிருக்கிறது. சாதாரண நிகழ்வாக இல்ல. 38 உயிர்கள் போயிருக்கிறது. மேலும் 60க்கும் மேற்பட்டோர் சிகிச்சையில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் இருக்கிறது. நிர்வாகத்தை சுருக்கப்படுத்த வேண்டியது இருக்கிறதுனால இங்க 2 அமைச்சர்கள் தற்போது முகாமிட்டு இருக்கிறார்கள். அதே போன்ற ஐஜி திருச்சி மண்டல ரகுவரன் தொடர்ந்து இணைப்பில் இருங்க. தற்போது கரூர் பெருந்துயரம் தொடர்பாக நேரில் செல்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தற்போது கரூர் செல்வதற்காக சென்னை விமான நிலையத்தை வந்தடைந்திருக்கிறார் முதலமைச்சர். தற்போது கரூரில் பரப்புரை பயணத்தை முடித்துக் கொண்டு அங்கு ஒரு துயர சம்பவம் நிகழ்ந்த நிலையில் தாவேக தலைவர் விஜய் சென்னை திரும்பிய நிலையில் தற்போது முதலமைச்சர் நள்ளிரவில் கரூர் புறப்பட்டு செல்கிறார். சென்னை விமான நிலையத்திலிருந்து தனி விமானம் மூலமாக 1 மணிக்கு புறப்படும் முதலமைச்சர் அங்கு திருச்சி விமான நிலையம் சென்று அங்கிருந்து கரூருக்கு சென்று பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்திக்க இருக்கிறார். இதற்காக சென்னை விமான நிலையத்திற்கு தற்போது வந்தடைந்திருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அதன் நேரலை காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கரூரில் ஏற்பட்ட பெருந்துயரம் 38 பேர் இதுவரை உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் மேலும் 58 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்நிலையில் தற்போது இந்த சூழல் தொடர்பாக ஏற்கனவே தலைமைச் செயலாளர் உடன் நேரில் ஆலோசனை நடத்திய முதலமைச்சர் தற்போது கரூர் புறப்பட்டு செல்கிறார். கூடுதல் விவரங்களோடு விமான நிலையத்திலிருந்து இணைகிறார் செய்தியாளர் சடையாண்டி. விவரங்கள். பாலவேல், தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது கரூர் செல்வதற்காக சென்னை விமான நிலையம் வந்தடைந்திருக்கிறார். இங்கிருந்து தனி விமானம் மூலம் திருச்சி சென்றடைந்து திருச்சியிலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக கரூர் அரசு மருத்துவமனைக்கு செல்ல இருப்பதாக திட்டமிடப்பட்டிருக்கிறது. இந்த 38 பேர் உயிரிழந்த பெருந்துயரத்தை ஆறுதல் தெரிவிப்பதற்காக உடனடியாக தற்பொழுது விமான நிலையத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்திருக்கிறார். இதற்கு முன்பாக காலை 7:30 மணிக்கு சென்னையிலிருந்து திருச்சி செல்வதாக திட்டம் இருந்தது. அதை உடனடியாக மாற்றி அமைத்திருக்கிறார். தலைமைச் செயலகத்திற்கு சென்று அங்கு தலைமைச் செயலாளர் மற்றும் உயர் அதிகாரிகளோடு ஆலோசனை மேற்கொண்டதற்கு பிறகு நிதி உதவி எல்லாம் அறிவித்ததை தொடர்ந்து தற்பொழுது சென்னை விமான நிலையம் வந்தடைந்திருக்கிறார். சரியாக 1 மணிக்கு இங்கிருந்து திருச்சி சென்றடைந்து திருச்சியிலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் கரூர் செல்ல இருக்கிறார். இங்கு சென்னை விமான நிலையம் வந்தடைந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் அமைச்சர் நேரு உள்ளிட்டோர் இங்கு வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களோடு சேர்ந்து மற்றவர்களும் சேர்ந்து கரூர் செல்ல இருப்பதாக தான் இங்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சடையாண்டி, திருச்சி விமான நிலையம் சென்றடைந்து திருச்சியிலிருந்து சாலை மார்க்கமாக முதலமைச்சர் கரூர் செல்ல இருக்கிறார். அது தொடர்பான திட்டங்கள் என்னவா இருக்கு? நிச்சயமா இதற்கு முன்பாக காலை 7:30 மணிக்கு தான் சென்னையிலிருந்தே புறப்படுவார் என்ற ஒரு தகவல் நமக்கு கிடைத்தது. அதனை தொடர்ந்து இல்லத்திலிருந்து தலைமைச் செயலகம் சென்றடைந்து தலைமைச் செயலகத்தில் ஒரு முக்கியமான அவசர ஆலோசனை கூட்டமானது மேற்கொள்ளப்பட்டது. அதில் தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட மூத்த அதிகாரிகள், காவல்துறை டிஜிபி உள்ளிட்ட மூத்த அதிகாரிகள் எல்லாரும் அந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருந்தார்கள். ஆலோசனை கூட்டம் முடிந்ததற்கு பிறகு நேரடியாக இல்லத்திற்கு புறப்பட்டு இல்லத்திலிருந்து உடனடியாக சாலை மார்க்கமாக தற்பொழுது சென்னை விமான நிலையம் வந்தடைந்திருக்கிறார். சென்னை விமான நிலையத்திலிருந்து சரியாக 1 மணிக்கு இங்கிருந்து அவருக்கு தனி விமானம் மூலம் திருச்சி சென்றடைகிறார். திருச்சியிலிருந்து அங்க சிகிச்சை பெற்று வரக்கூடிய பொதுமக்களையும் உயிரிழந்த பொதுமக்களுக்கு
குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவிப்பதற்காகவும் அங்கு திருச்சியிலிருந்து நேரடியாக மருத்துவமனைக்கு செல்ல இருக்கிறார். இந்த நிகழ்வு எல்லாம் இன்று இரவுக்குள்ளாகவே நடத்தப்பட வேண்டும் என ஒரு திட்டமிடப்பட்டிருக்கிறது. அவசரமாக இந்த திட்டமிடலானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட போலீசார் இங்கே பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதே போல சென்னை விமான நிலையத்திலும் ஒரு பெரிய பாதுகாப்பிற்காக காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. எனவே இன்று இரவு காலை விடியற்காலைக்குள்ளாகவே பாதிக்கப்பட்டவர்களை பார்த்து ஆறுதல் தெரிவிக்க வேண்டும் என்பதன் அடிப்படையில் தான் இந்த அவசர பயணமானது திட்டமிடப்பட்டிருக்கிறது. பாலவேல், கரூர் புறப்பட்டு செல்வதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை விமான நிலையம் வந்திருக்கிறார். இங்கிருந்து தனி விமானம் மூலமாக திருச்சி விமான